தானியேல் புத்தகத்தை நாம் ஒவ்வொரு தெய்வீக ஆராதனையிலும் கற்று வருகிறோம். இன்றைக்கு நாம் தானியேல் 5ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். படிச்சிங்களா? எத்தனை பேர் வாசித்துட்டு வந்தீங்க? தானியேல் 5ஆம் அதிகாரம். வெரி குட், ஐ அப்ரிஷியேட், உங்களை பாராட்டுகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற தலைப்பு பாபிலோனின் கடைசி இரவு, த லாஸ்ட் நைட் ஆஃப் பாபிலோன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 24 to 28 வரைக்கும் நம்முடைய தியான வசனம். அப்பொழுது அந்த கை உறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். பாபிலோனின் கடைசி இரவு பற்றி தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் உங்கள் பைபிள் எழுதிக்கங்க. சம்பவித்த டேட், எந்த நாள் எந்த வருஷம் அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதி கிமு 539, அக்டோபர் 12 BC 539. அதான் அன்றைக்கி பாபிலோனுடைய கடைசி இரவு. பரிசுத்த குலைச்சலாக்கும் பயபக்தி இன்மைக்கும் பரலோக தேவனின் மீதான பரிசுத்தம் காக்கும் பயபக்திக்கும் இடையிலான போராட்டமே தானியேல் 5ஆம் அதிகாரம். நான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரமும் எதை மையப்படுத்தி இருக்கிறது? கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் போராட்டத்தை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய அவுட்லைன் என்ன, ஒரு சுருக்க உருவரை என்னவென்றால், 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் பெல்ஷாத்சாரின் அவச்செயல், தி சக்ரிலீஜ் ஆஃப் பெல்ஷாத்சார். 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை மன்னன் கண்ட மர்ம எழுத்துக்கள், நேபுகாத்நேச்சர் பெல்ஷாத்சார் கண்ட மர்ம எழுத்துக்கள், த கிங் சீயிங் த மிஸ்டீரியஸ் லெட்டர்ஸ். 5ஆம் அதிகாரம் 10 to 29 வரைக்கும் தானியேல் மர்ம எழுத்துக்களை விளக்குதல், டேனியல் இன்டர்பிரேட்ஸ் த மிஸ்டீரியஸ் லெட்டர்ஸ். கடைசியாக 5ஆம் அதிகாரம் 30-31 பெல்ஷாத்சாரின் படுகொலை, பெல்ஷாத்சார் இஸ் கில்டு. ஞானியான தானியேலுக்கும் மூடனான பெல்ஷாத்சாருக்கும் இடையிலான கடைசி சந்திப்பின் போது, அல்லது பாபிலோனின் அந்த கடைசி இரவின் போது தானியேலுக்கு 83 வயசு. தானியேல் பிறந்த வருஷம் கிமு 622. இந்த 5ஆம் அதிகாரம் சம்பவம் நடக்கும்பொழுது 539, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 83 வயசு. பெல்ஷாத்சாருக்கு எத்தனை வயசுன்னா, he was just 36. அவனுக்கு 36 வயசு அந்த அரசனுக்கு. இந்த வயதில் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அப்போ தான் அதனுடைய அர்த்தம் சற்று ஆழமாக புரியும். பக்குவப்பட்ட வயோதிப ஞானிக்கும் பக்குவப்படாத வாலிப அரசனுக்கும் நேரிட்ட அந்த பாபிலோனிய கடைசி இரவை குறித்து நாம் கருத்தோடு படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய சத்திய வேதம் திறந்து நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். 2500 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம், நடந்த சம்பவங்கள், காலக்கடைசியில் இருக்கிற எங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியும் என்று நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு மெல்லிய சத்தத்தினால் இடைபட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலக சத்தங்கள் எல்லாம் அமைதிப்படுத்துங்க. எங்களுடைய பரபரப்பான இதயங்களை நம்முடைய சமூகத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அமர்ந்திருக்க பண்ணும் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெல்ஷாத்சார், முதல் கேள்வி, அவன் மகனா பேரனா? was he a son or grandson? தானியேல் 5ஆம் அதிகாரம் படித்தால் இந்த பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய மகன் என்பது போல் 5 முறை சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 11, 13, 18, 22 இதெல்லாம் படிச்சிங்கன்னா நேபுகாத்நேச்சாரின் குமாரனாகி நீயோ வென்றால் அப்படின்னு இருக்கும். பெல்ஷாத்சார் மகன் போலவும்
நேபுகாத்நேச்சார் அப்பா போலவும் வசனம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையின்படி பார்த்தால் அவன் நேபுகாத்நேச்சாருடைய பேரன். ஏனென்றால் பேரன் என்ற வார்த்தை எபிரேயம் மற்றும் அராமிக் மொழிகளில் இல்லை. பேரன் என்பதை குறிக்கிற சொல் இல்லை. மரபுப்படி மகன் என்றுதான் குறிப்பிடுவார்கள். உதாரணமாக பாருங்களேன், இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லுவாங்க? தாவீதின் குமாரன். உண்மையில் அவர் தாவீதின் குமாரனா? யாருடைய குமாரன்? யோசேப்புடைய குமாரன். யோசேப்பு தான் வளர்ப்பு தகப்பன். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டாலும் உண்மையிலேயே அவர் தாவீதின் குமாரன் இல்லை. தாவீதின் வம்சாவளியில் வந்த ராஜகுமாரன் என்பதுதான் சரியான புரிதல். சரிங்களா? அதே போல தான் இங்கே பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய மகன் கிடையாது, நேபுகாத்நேச்சாருடைய பேரன் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பாபிலோனிய அரசர்களின் ஒரு குடும்ப மரம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் பாபிலோனியன் கிங்ஸ். பாபிலோன் சாம்ராஜ்யமாக உருவாகி ஓங்கி வளர்ந்த காலத்தில் அதன் அரசர்களாக இருந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர். நெபோபொலாசார், அவர் தான் நேபுகாத்நேச்சாருடைய அப்பா. அந்த புதிய சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அஸ்திபாரம் இட்டவர் யாருன்னா நெபோபொலாசார். வருஷமெல்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கங்க. ரெண்டாவது நேபுகாத்நேச்சார், நெபோபொலாசாருடைய மகன். மூணாவது ஏவில் மெரோதாக் அப்படின்னு சொல்லுவாங்க, நேபுகாத்நேச்சாருடைய மகன் ஏவில் மெரோதாக். நாலாவது நெரிக்லிசார். ஏவில் மெரோதாக் பேர் பைபிளில் இருக்குது, 2 ராஜாக்கள் 25-27 படிக்கிறோம். அதே போல் நெர்கலிசார் அல்லது நெர்கல் சரேத்சர், பைபிள் அந்த பேர் இருக்குது, நெர்கல் சரேத்சர். அதை நம்ம எரேமியா 39 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யார் இந்த நெர்கலிசார் அப்படின்னா நேபுகாத்நேச்சாருடைய மருமகன். ஐந்தாவது லபாஷி மர்டோக், இவரும் நேபுகாத்நேச்சாருடைய அதாவது என்ன சொல்லலாம்னா நேபுகாத்நேச்சாருடைய பேரன் சொல்லலாம், நெர்கலிசாரின் மகன். சரிங்களா? அதுக்கப்புறம் நெபோனிடஸ். நெபோனிடஸ் யார்? நேபுகாத்நேச்சாருடைய இன்னொரு மருமகன். அதுக்கப்புறம் பெல்ஷாத்சார். இப்படி 7 ராஜாக்கள். சரிங்களா? இந்த 7 ராஜாக்களில் 6 ராஜாக்களை பார்த்தவர் யார்? தானியேல். பாபிலோனில் 6 ராஜாக்களை பார்த்து நெபோபொலாசாரை பார்க்கல, 6 ராஜாக்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ராஜ்யம் வந்துச்சு, மேதிய பெர்ஷியா. அதில் 2 ராஜாக்களை பார்த்தவர் தரியு கோரேஸ். 8 ராஜாக்களை பார்த்தவன். பிரியமானவர்களே, இந்த பெல்ஷாத்சார் தான் கடைசி அரசன், பாபிலோனின் கடைசி அரசன். அதாவது சொல்லப்போனால் நேபுகாத்நேச்சாருடைய பேரன், இன்னொரு விதமாக சொன்னால் நெபோனிடஸின் மகன். சரிங்களா? நேபுகாத்நேச்சாருடைய மகள் வழி பேரன் என்பதை மனசில் வச்சுக்கணும். அப்பா மகனான நெபோனிடஸ் பெல்ஷாத்சார் இருவரும் இணைந்தே பாபிலோனின் வீழ்ச்சி வரை ஆட்சி புரிந்தார்கள். அப்பா மகன் 2 பேருமே ராஜாக்கள். இது என்ன சொல்லுவாங்கன்னா கோரீஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே டைமில் ராஜாவாக இருப்பாங்க. சரிங்களா? ஒரு ராஜ்யத்திற்கு கோரீஜென்சி. பாபிலோனின் கடைசி இரவின் போது நெபோனிடஸ் எங்கே போயிருந்தார் அப்படின்னா மேற்கு அரேபியாவிலே தேமா என்ற நாட்டை கைப்பற்றும் நோக்கத்தில் அவன் அங்கே சென்றிருந்தானாம். தேமாவில் சந்திர கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்டவும் போயிருந்தானாம். பாபிலோனில் எந்த கடவுள்? சூரிய கடவுள். சரிங்களா? ஆனால் சூரிய கடவுள் மீது இந்த நெபோனிடஸுக்கு ஆர்வம் கிடையாது. அவன் சந்திர கடவுளை தேடி போயிட்டான், முஸ்லீம் மாதிரி. அரசியலை விட இயற்கையில் ஆர்வம் உள்ளவன் நெபோனிடஸ். அதனால தான் அவர் ராஜ்யத்தில் ஈடுபாடு காட்டாமல் வேற எங்கேயோ போயிடுறார். அதனால்தான் அவருடைய மகன் பெல்ஷாத்சாரை பற்றி எங்கே படிக்கிறோம்? தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் கவனம் செலுத்தி பார்க்க போகிற 5 கதாபாத்திரங்கள். 5ஆம் அதிகாரம் 5 கதாபாத்திரங்கள், 5 கேரக்டர்ஸ் இன் Daniel chapter 5. இந்த 5ஆம் அதிகாரம் 5 கதாபாத்திரங்களை நேரடியாக நமக்கு முன் வைக்கிறது. மறைமுகமாக ஒரு நபரையும் வைக்கிறது. யார் மறைமுகமான நபர்னா கோரேஸ். சரிங்களா? அவர் தான் என்ன செய்கிறாரு? இந்த பாபிலோனை கைப்பற்றுகிறார்.
மறைமுகமாக அவரை குறித்து நாம் பார்க்கலாம். சரி, இந்த 5 முக்கிய கதாபாத்திரங்கள் யார் யாருன்னா, பெல்ஷாத்சார் முதல்ல 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 2வது கர்த்தர், காண முடியா கண்காணியான கர்த்தர், 5ஆம் அதிகாரம் 5லேருந்து 9. 3வது யாருன்னா ராஜாத்தி, த குயின் மதர், 5ஆம் அதிகாரம் 10லேருந்து 12. 4வது தானியேல், 5ஆம் அதிகாரம் 13லேருந்து 29 வரையும். 5வது தரியு, 5ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்களில் கடைசி 2 வசனங்கள் அவர் பற்றி நாம் படிக்கிறோம். இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் பரலோகத்தின் தேவன் பாபிலோனின் மீது செலுத்தின கடைசி நியாய தீர்ப்பை படம் பிடித்து காட்டுகிறது. சரிங்களா, இதை மனசில் வச்சுக்கணும். இட் டாக்ஸ் அபவுட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அப்பான் பாபிலோன். இந்த 5ஆம் அதிகாரத்தையும் சுருக்கமாக ஒரு கவிதை வடிவில் எழுதும்படி கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் பாடம் படிப்போம். பெரிய முட்டாள் செய்தான் ஒரு பெரிய விருந்து, தேவாலய பாத்திரங்களின் புனிதம் மறந்து, மனுஷ கைவிரல்கள் தோன்றினதே விரைந்து, அரண்மனை சுவரில் தெரிந்ததே நியாய தீர்ப்பின் அக்கினி கொழுந்து. வெட்டிச்சம்பள ஞானிகள் அஞ்ஞானிகள் விழிபதுங்கி நின்றனர், ராஜாத்தி வந்தால் ராஜ யோசனை தந்தால், களியாட்ட அரசனின் கதை முடிய போகிறது, அடுத்த ராஜ்யம் அரியணை அமர வெளியே காத்து நிற்கிறது என்று துணிச்சலுடன் கூறிவிட்டான் பதவி ஆசையில்லா பெரும் ஞானி. தாத்தாவிடம் பாடம் படிக்காத அசட்டு அரசன் சாத்தானிடம் சரண் புகுந்தான். மதுவால் மயங்கியவன் மனந்திரும்பாமலேயே மடிந்தான். ஆணவ பேரரசனுக்கு ஆண்டொன்று தந்தார். கொடுத்தார்ல, நேபுகாத்நேச்சாருக்கு 1 வருஷம் கொடுத்தார், கிருபையின் காலம். ஆனால் அறிவில்லா பேர அரசனை அன்றே கொன்றார். பாபிலோன் மறைந்தது, மேதிய பெர்சியா மலர்ந்தது. தரியு அரசன் ஆனான், தானியேல் அவன் நண்பன் ஆனான். ஒரு ராஜ்யம் கண்டவன் மறு ராஜ்யமும் கண்டான். அதுவே தானியேல் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் சொன்னேன்? 5 கதாபாத்திரங்கள். முதல் கதாபாத்திரத்தை பார்க்கலாமா? நியாய தீர்ப்பை மையப்படுத்தி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்க்க போகிறோம். முதலாவது நபர் யார் அப்படின்னா, நியாய தீர்ப்பை அவமதித்தவன். யார்? பெல்ஷாத்சார். ஜட்ஜ்மெண்ட் டிஃபைடு. 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து, a great feast. அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெல்ஷாத்சார் நெபோனிடஸ் நிடோக்ரிஸ், நேபுகாத்நேச்சாருடைய மகள் பேர் நிடோக்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி நேபுகாத்நேச்சாருடைய மனைவி வந்து அமிட்டிஸ். போன வாரம் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், அபீடிஸ் சொன்னேன், அபீடிஸில் அமிட்டிஸ். ஆகவே இந்த நெபோனிடஸுக்கும் நிடோக்ரிஸுக்கும் பிறந்த மகன் யார் அப்படின்னா பெல்ஷாத்சார். பாபிலோனின் கடைசி அரசன் இவன். குடிவேறி களியாட்டத்தில் குதூகலிக்கும், ரொம்ப ஆர்வமாக ஒரே பார்ட்டி தான், பார்ட்டி ஸ்பிரிட்டட் மேன். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு இருப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்கி உலகத்துலேயும் பாருங்கள், இதே பார்ட்டி ஸ்பிரிட் தான். இன்றைக்கி உலகத்துலேயும் இந்த கொண்டாட்ட மனநிலை நிறைய இருக்கிறது. அதன் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வெளியே பாபிலோனுக்கு வெளியே 2 வருஷமாக எதிரிகள் பாபிலோனை முற்றுகை போட்டு இருந்தாலும் இவனுக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? உள்ளே உட்காந்து எத்தனை வருஷம் சாப்பிட்லாம்? போன வருஷம் சொன்னேன்ல, 20 வருஷம் உட்காந்தே சாப்பிட்லாம். சரிதானே? 30 மைல் நீளத்துக்கு உள்ள என்ன நதி ஓடுது? மணகராட்சி தண்ணியெல்லாம் கிடையாது அங்கே. சரிதானே? ஐப்பராத்து நதி உள்ளே கரை புரண்டு ஓடினது, கவலையே இல்லை. பிரியமானவர்களே, 20 வருஷத்துக்கு வேண்டிய உணவு வளம் எங்களுக்கு இருக்கிறது என்ற செருக்கு இவனுக்கு அதிகமாகவே பெல்ஷாத்சாருக்கு இருந்தது. அதனால தான் இவன் பெரிய விருந்து செய்தான். அந்த விருந்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? பைபிள் என்ன சொல்லுது? ஆண்கள் மட்டும் இருந்தாங்களா? யார் யாரெல்லாம் இருந்தாங்க? பெண்கள் இருந்தாங்க. சரிங்களா? பைபிள் சொல்லுது பாருங்க, 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம்,
5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் படித்தோம் அப்படின்னா, தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக எருசலேம் தேவாலய பாத்திரங்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அதனால தான் பெரிய முட்டாள்னு சொன்னேன். A great fool making a great feast. எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் தனியாக விருந்து நடக்கும், அப்படி தானே? ஆண்களுக்கெல்லாம் தனியாக விருந்து நடக்கும். ஆனால் இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிரமுகர்கள் 1000 பேர் அங்கே இருக்கிறாங்க. பாருங்கள், மதுபான ஒரு கொண்டாட்டத்தில் அங்கே பெண்கள் வைப்பாட்டிகள் எல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன அக்கிரமங்கள் நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த கடைசி இரவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் அப்படி 2ஆம் வசனம் சொல்லுது, பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை குடித்து கொண்டிருக்கையில், அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சொல்கிறான், போதையில் என்னுடைய அப்பா தாத்தா எருசலேமிலிருந்து கொண்டு வந்த அந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், அதில் ஊற்றி குடிப்போம் அப்படின்னு சொன்னான். ஏன் அவங்க பாத்திரம் கம்மியாக இருக்கு? இல்லை, பாபிலோனுக்கு அதெல்லாம் பஞ்சமெல்லாம் கிடையாது. ஏராளமான பாத்திரங்கள். தேவனை அவமதிக்கிற ஒரு செயலை அவன் செய்ய முயல்கிறான். துணிகரமான பாவங்களை அரங்கேற்றினான் இந்த துஷ்ட அரசன். துணிகரமான பாவங்கள் என்னென்ன? துணிகரமான பாவம் பாருங்கள், ஆண்கள் பெண்களும் சேர்ந்து குடித்தாங்க. மதுபானம் உள்ள நிறைய அக்கிரமங்கள்லாம் நடந்திருக்கும். 2வது, எருசலேம் தேவனுடைய ஆலய பாத்திரங்களை அவன் என்ன செய்கிறான்? கனவீனம் செய்கிறான், பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று, அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை இருந்துச்சுல்ல, எனக்கு எதுவுமே ஆகாது, எங்கள் ராஜ்யத்திற்கு எதுவுமே நடக்காது என்ற ஆணவம் இந்த பேர அரசனுக்கு. இவனை பேரரசன் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, துணிகரமான பாவங்களை அரங்கேற்றினான் துஷ்ட அரசன். அரசன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழியே. அரசனும் குடிக்க, அவையின் பிரபுக்களும் குடிக்க, மனைவிகள் வைப்பாட்டிகள் என எல்லாருமே குடித்து குஷியில் மிதக்க, குடிமக்கள் மாத்திரம் குடியா மக்களாக இருப்பாங்களா? அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவர்களும் குடித்தார்கள், சிற்றின்பத்தில் மிதந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி குடித்தார்கள்? ஐயோ பயங்கரம். அந்த ராஜரீக விருந்தில் எலன் வைட் எழுதுறாங்க, எலன் வைட் சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த ராஜரீக விருந்தில் விருந்தினர்களுக்கு மத்தியில் அழகான பெண்களும் தங்கள் வசீகர கவர்ச்சியுடன் வந்திருந்தார்கள். சரிங்களா? ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸில் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் அழகான பெண்களாக வந்திருந்தாங்களாம். மது மட்டும் இருக்கவில்லை, அங்கே மாதுவும் இருந்தது. கல்வியாளர்களும் பேரறிவாளர்களும் அங்கே இருந்தார்கள். ஜீனியஸ் அங்கே இருந்தாங்களாம், பெரிய பெரிய அறிவாளிகள். இளவரசர்களும் அரசியல் மேதைகளும் மதுபானத்தை எப்படி குடித்தாங்களாம்? தண்ணீரை போல குடித்தாங்களாம். மதுபானத்தின் பைத்தியமாக்கும் செல்வாக்கின் கீழ் கும்மாளமிட்டார்கள். தண்ணீரை போல குடித்தாங்களாம். அநியாயத்தை தண்ணீரை போல் குடிப்பவனுக்கு தேவன் 2ஆம் தருணம் கொடுப்பதில்லை. God will not give a second chance to those who drink sin. சரிங்களா? பாவத்தை குடிக்கிறவங்களுக்கு ஆண்டு நிச்சய மாட்டார், 2ஆம் தருணம் கொடுக்க மாட்டார். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டது போல் கிருபை இந்த பேரனுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவாலய பாத்திரங்களையும் தீட்டாக்கினான். தேவாலயமாக கருதி காக்க வேண்டிய தனது சரீரத்தையும் அவன் தீட்டாக்கினான். அவன் செஞ்ச பாவங்களில் இது ஒரு பாவம். தன் சரீரத்தை அவன் என்ன செய்தான்? அவமதித்தான். ஏன்னா பைபிள் சொல்லுதில்லை, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நியாய தீர்ப்பு தீப்பொறியாக விரைந்து வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது வெளியில் எல்லாம் எதிரிகள்லாம் இருக்கிறாங்கன்னு இவனுக்கு நல்லா தெரியும். படை வீரர்களுக்கெல்லாம், பாபிலோனை படை வீரர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வெளியில் யார் இருக்கான், எதிரிகள் முற்றுகை போட்டிருக்கிறார்கள், மேதிய பெர்ஷியர் வெளியே இருக்கிறார்கள் என்று இவனுக்கு தெரியும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, சமாதானம், சௌக்கியம், நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு இவன் சொல்லாமல் தன் ஜனங்களை சொல்லி வழி நடத்தினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன ஒரு பாடம் படிச்சுக்கிறோன்னா, நம்மை சுற்றிலும் அழிவு மிக சமீபமாய் சூழ்ந்திருக்கையில்
சமாதானம் மற்றும் சௌக்கியம் என்று போலி நம்பிக்கை தரும் போதகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். போதகர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் சமாதானமாக இருங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார், கடைசி வரை நடத்துவார், அப்படி இப்படின்னு சும்மா மேலோட்டமாக சொல்லி வஞ்சிக்கிறவர்கள் மத்தியில் நாம் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளும் அப்படி சொல்லுவாங்க. இவன் ஒரு அரசியல்வாதி தான் பெல்ஷாத்சார். தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்ம 1 தெசலோனிக்கர் 5:3 படிக்கிறோம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இப்படி எல்லாரும் குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அழிவு வந்துச்சா வரலையா? அழிவுக்கு முன்பாக எச்சரிக்கை தீவிரமாக தேவன் அனுப்பினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு வேலை ஏதாவது பலவீனங்களில் நாம் எங்கேயாவது சிக்கி கிடக்கிறோமா யோசித்து பாருங்கள். மதுபானம், சிகரெட் அடிக்கிறது, அல்லது ஆபாச காட்சிகள் பார்ப்பது, எங்கேயாவது நம்ம ஒரு கார்னரில் முடங்கி கிடக்கிறோமா? எல்லாத்துக்கும் பைபிள் வசனம் வேறு சொல்லுவோம், அப்படி தானே? சாராயம் குடிக்கிறவங்க கூட பைபிள் வசனம் 2 வசனம் சொல்லுவாங்க, 2-3 வசனம் சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அங்கே ஒரு வசனம் இருக்குது. உன் வயிற்றுக்கு கொஞ்சம் நீ திராட்சை ரசமும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கிறார்ல. என்ன திராட்சை ரசம்? அது சுத்தமான திராட்சை ரசத்தை பவுல் சொன்னார். புளிச்ச திராட்சை ரசம், சாராயம் சொல்லலை பவுல். இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, உபாகமத்தில் ஒரு வசனம் காட்டுவாங்க, தேவாலயத்தில் போய் மதுபான ஆண்டர் குடிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாமல் பிதற்றுதல், இது எல்லாமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கேயாவது நம்ம தவறான காரியங்களில் துணிகரமாக திரும்ப திரும்ப அந்த காரியம் பாவம் என்று தெரிந்தும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் ஒன்றும் வராது என்ப ஒரு மெத்தனம் நமக்கு இருக்கிறதா? ஒருவேளை நமக்கோ நம்ம குடும்பத்தில் யாருக்கோ இருந்தால் தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்யணும்? தீவிரமாக ஜெபிக்கணும். ஏனென்றால் அழிவு சடிதியில் வரலாம். 2, நியாய தீர்ப்பை அறிவித்தவர் யார் அப்படின்னா, கர்த்தர்னு போட்டிருக்கேன், இப்படி போட்டுக்கலாம், காண முடியா கண்காணியான கர்த்தர். அந்த விருந்து நடந்து கொண்டிருந்த அரசவையில் ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? அவர் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? இருந்தது. The Lord judgment declared, நியாய தீர்ப்பை அறிவித்தவர். 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 5லிருந்து படித்தோன்னா, அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக, எந்த விளக்குன்னா வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, எருசலேமிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த 7 கிளைகள் கொண்ட குத்து விளக்கு, அந்த விளக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். ரத்தமில்லாத ஒரு கை ஒன்று வந்து எழுதுது அப்படின்னா இதை பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்குமா இருக்காதா? பயமாக இருக்கும். நமக்கு பள்ளி போனாலே பயமாக இருக்குது, அப்படி தானே? பள்ளி போனால் கரப்பாம்பூச்சி போனாலும் எங்க வாங்க வாங்க வாங்க, உண்மை தானே? இதை கண்டாலே பயப்படுறோம். ஆனால் இந்த ரத்தமில்லா ஒரு கையுறுப்பு வந்து எழுதும் பொழுது கண்ட அந்த அரசனுக்கு பயம் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்தது. அவன் நிலைமை என்னாச்சு பாருங்களேன். 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டிகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. பெரிய 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 அதிகாரிகள்லாம் கூடியிருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்பாக இவனுடைய தோற்றமே மாறுது. இதெல்லாம் மக்களுக்கு முன்பாக இவனுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இப்போது தேவன் களியாட்ட அரசனுக்கு கனவெல்லாம் கொடுக்கவில்லை. கனவு கொடுக்கறதுக்கு இப்போ டைம்லாம் கிடையாது, சரிதானே? நேபுகாத்நேச்சார் கொடுத்த மாதிரி மாதுவால் மதிமயங்கி இருக்கும் அரசனின் கவனத்தை கவர்வதற்காகவே தேவன் அரண்மனை சுவரில் அக்கினிமயமான சொற்களை எழுத மனுஷ கைவிரல்களை அனுப்பினார். சரிங்களா? நம்ம ஒருவேளை பாவத்தில் துணிகரமாக போயிட்டுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவர் எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? துணிகரமாக போயிட்டுருக்கிறியா, உன்னை எப்படி பிடிக்கிறேன் பார். யோபு புஸ்தகத்தில் படித்தோன்னா ஒரு வசனம் இருக்கும், தேவன் ஞானிகளை எப்படி பிடிப்பாராம்? ஞானிகளை அவர்களுடைய
தந்திரத்திலே பிடிப்பாராம். யோபுல இருக்கு. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிப்பாராம். யாரை எப்படி பிடிக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி பிடிக்க மாட்டார். சரிதானே? ஒருத்தனுக்கு கனவு கொடுப்பாரு, ஒருத்தனுக்கு எழுத்துக்களை வர வைத்து ஆண்டவர் பேசுவார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை என் வாழ்க்கை தேவனுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக மறைச்சிடலாம் நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை மறைக்க முடியாது. ஒருவேளை என்னுடைய சுவரில் எழுதப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் என்னை குறித்து என்ன எழுதுவார்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கை விரல்களை அனுப்புகிறார். எகிப்திய மந்திரவாதிகளை தோற்கடித்தது தேவனுடைய விரலை. யாத்திராம் 8:19 படிக்கிறோம். 10 கட்டளைகளை எழுதியதும் தேவனுடைய விரலை. யாத்திராம் 31:18 வாசிக்கிறோம். விருந்து சாலையில் விளக்குக்கு எதிரான சுவரில் எழுதியதும் தேவனுடைய விரலை. மனுஷ கையுறுப்பு ஆண்டவர் தான் எழுத அனுப்புகிறார். தானியேல் 5:5 படிக்கிறோம். இயேசுவின் ஊழியத்தில் பிசாசுகளை துரத்தியதும் தேவனுடைய விரலை. படித்து பாருங்கள். லூக்கா 11:20, மத்தேயு 12:28 ரெண்டையும் படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய விரல் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும், பரிசுத்த ஆவி அப்படின்னு கிடைக்கும். தேவனுடைய விரல் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறிக்கிறது. தேவனுடைய விரல் என்பது நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது. எப்படி சொல்கிறோம்? இயேசு குனிந்து தரையிலே எழுதினார்ல அந்த விபச்சார ஸ்திரீ சம்பவத்தில், யோவான் 8ஆம் அதிகாரம். என்ன எழுதினார்? அவர் எழுதின வார்த்தைகள் நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் எழுதினார். என்ன எழுதினார்? அவங்க பாவத்தெல்லாம் எழுதினாராம். எலன் ஒயிட் எழுதுவாங்க இவங்களின் வாஞ்ச டிசர்வேஜஸ் புத்தகத்தில். அங்கே சுற்றி இருந்த எல்லாருடைய பாவங்களையும் தரையில் எழுதினாராம் ஆண்டவர். சரிங்களா? எழுதிட்டு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறிய கடவன். யாரோ எரிஞ்சாங்களா? எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தங்களுடைய பாவங்களை ஆண்டவர் எழுத உணர்ந்தார்கள். இன்னொன்று, ஆண்டவர் பிரசன்னம் இருந்தாலே ஒரு பாவி தன்னுடைய பாவங்களை உணர்வான். சகையை உணர்ந்தால, ஆண்டவரே என்னை யார்ட்டையாவது 4 மடங்கு நான் கொள்ளையடிச்சிருந்தேன்னா 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன்னு சொன்னான். பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் தேவனுடைய விரல் என்பது 2 அர்த்தம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர் குறிக்கும், அவருடைய கிரியை குறிக்கும், அவருடைய வல்லமை குறிக்கும். 2வது நியாய தீர்ப்பை குறிக்கும். எபிரேயம், அராமிக் மற்றும் கிரேக்க மொழிகளின் எழுத்துக்களை எப்படி எழுதுவாங்கன்னா ரைட் டு லெஃப்ட், அங்கேருந்து எழுதுவாங்க. அங்கேருந்து இப்படி எழுதுவாங்க. சரிங்களா? நம்ம தமிழ் இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி லெஃப்ட் டு ரைட் இங்கேருந்து இப்படி எழுத மாட்டாங்க. இப்படி கிடையாது, அங்கேருந்து இப்படி தான் எழுதுவாங்க. ஆகவே இந்த மொழிகள் எபிரேய மொழி, அராமிக் மொழி, கிரேக்க மொழி, இந்த எழுத்துக்களை வளமிருந்து இடமாகத்தான் எழுதவும் வாசிக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக எபிரேய மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வவல்ஸ் கிடையாது. வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி எடுத்துக்கிட்டாலே AEIOU இதான் என்னது? உயிரெழுத்துக்கள், வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா கிராமர் நடத்துகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த உயிரெழுத்துக்களை என்ன செய்யணும்னா, உதாரணமாக எபிரேய மொழி, இந்த அராமிக் மொழி, இந்த மாதிரி மொழிகளில் உயிரெழுத்து இருக்காது. நாம் தான் சப்ளை பண்ணி சேர்த்து வாசிக்கணும். உதாரணமாக பாருங்களேன், என்ன வந்துச்சு எழுத்துக்கள்? மெனே மெனே தெக்கேல் உபார்சின். சரிங்களா? அதான் வந்துச்சு. MN இடையில என்ன சேர்க்கணும்? உயிரெழுத்து என்னது? MENE. நம்ம தான் சப்ளை பண்ணி வாசிக்கணும். மெனே மெனே. தெக்கேல் TKL இப்படி தான் வந்திருக்கோம். ஒரிஜினலாக இப்படி தான் வந்திருக்கோம் சுவத்தில். TKL என்ன சேர்த்துக்கணும்? வவல் சேர்க்கணும், டெக்கல். அதுக்கப்புறம் THRSN உப்பார்சின், U இடையில சேர்க்கணும். அப்புறம் UP AH சேர்க்கணும், RSI சேர்க்கணும். சரிங்களா? AEIOU இதெல்லாம் குழப்பிக்காதீங்க. சரிங்களா? AEIOன்றது நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாஷையில் சொன்னேன் உயிரெழுத்துக்கள் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது அவ எப்படி கீழே வந்திருக்கும் பாருங்கள். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் கீழே. அந்த மெனே மெனே தெக்கேல் உபார்சின், EEUAI இதெல்லாம் வவல்ஸ், உயிரெழுத்துக்கள். இதெல்லாம் சப்ளை பண்ணி தான் வாசிக்கணும். இந்த அக்கினிமயமான எழுத்துக்களை கண்ட அரசன் கதிகலங்கி போனான்.
முகம் வெளிரி போனது, முழங்கால்கள் முட்டிக்கொண்டன, இடுப்புகள் தள்ளாடி தளர்ந்து போனான். அந்தஸ்து மிக்க அவையோர் முன் அது அவனுக்கு மிகப்பெரிய அவமானம். ஆயினும் அந்த வேகத்தில் என்ன சொல்கிறான், இதை வாசித்து இதனுடைய அர்த்தத்தை சொல்லுபவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வெகுமானம் தருவேன் அப்படின்னு சொன்னான். என்ன வெகுமானம்? 3 காரியங்கள் சொன்னான். ஒன்று என்ன செய்வேன் படிச்சிங்களா? ஒன்று ரத்தாம்பரம்னா ராஜாக்கள் போடுகிற ட்ரெஸ், ராஜ மரியாதை. 2வது பொற்சரப்பணி, தங்கச்சங்கிலி. 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறார். வேகமாக அஞ்ஞானிகளை அழைக்கிறான். அஞ்ஞானிகள், அந்த ஞானிகள், இவங்களாம் அஞ்ஞானிகள் பெரிய விஞ்ஞானிகள் போல அரண்மனைக்குள் அரசாணைப்படி அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வீண் ஞானிகள். அவங்க விஞ்ஞானிகள் கிடையாது, வீண் ஞானிகள் என்பது 3ஆம் முறையாகவும் வெளுத்து விட்டது. சாயம் வெளுத்துருச்சு. 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் கூப்பிட்டார் சிலை சொப்பனத்துக்கு அப்புறம். 4ஆம் அதிகாரத்தில் மர சொப்பனத்துக்கு அப்புறம் கூப்பிட்டார். அந்த 2லையுமே இவங்க என்ன ஆகிட்டாங்க? நாக் அவுட் ஆகிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. 3ஆம் முறை பாவம் இந்த பேரனுக்கு தெரியல, இவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் அதாவது 2வது தலைமுறை ஞானிகள். சரிங்களா? ஏன்னா அவன் வருஷம் கிட்டத்தட்ட 60-70 வருஷம் ஆயிடுச்சு. ஆகவே அதே பழைய ஞானிகள் கிடையாது, 2ஆம் தலைமுறை ஞானிகள், அஞ்ஞானிகள் அங்கே வருகிறார்கள். தேவ சித்தத்தை உலக அரசுகளால், உலக அஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதாங்க பாடம் என்பதை ஆண்டவர் 3வது முறையாகவும் வெளிப்படுத்தி விட்டார். அந்த அஞ்ஞான அரசன் நடத்தின அந்த களியாட்ட விருந்தில் தேவன் அங்கே இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கு தெரியும்? நான் நைட்டு தானே செஞ்சேன், யாரும் பார்க்கலையே, பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். அதான் பைபிள் சொல்லுது. துணிகரமாக ஒருவேளை பாவங்கள் செய்வோம் என்று சொன்னால் தேவன் சில நேரங்களில் நியாய தீர்ப்பை வேகமாக செலுத்துவார். பைபிள் ஒரு இடத்துல படித்து பாருங்கள். பிரசங்கி 8:11 வாசிக்கிறோம், துர்க்கிரைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய தங்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறதுன்னு சாலமன் சொல்வார். சரிங்களா? ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவாருங்க அப்படின்னு ஒருவேளை நினச்சி துணிகரமாக பாவம் செய்வோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களிலே தேவன் துணிகரமாக அடிப்பார். நம்முடைய அட்டென்ஷனை அவர் திருப்புவார், நம்முடைய கவனத்தை அவர் கவர்வார். அந்த அடியில் சில நேரம் மரணம் இருக்காது, ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்ற வைராக்கியம் அங்கே வைத்து தேவன் சில தண்டனைகளை கொடுப்பார், சிக்ஷை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்து 3வது யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நியாய தீர்ப்பை அறிய உதவி செய்தவள் ராஜாத்தி, த குயின் மதர், ஜட்ஜ்மெண்ட் டிசைஃபர்ட். இப்படி யாருக்குமே புரியலை, ஞானிகளுக்கெல்லாம் புரியலை. ராஜா அப்படி கதி கலங்கி நிற்கிறான். இந்த சூழ்நிலையை அறிந்த ராஜாத்தி அரசவைக்குள் அரசன் அழைக்காமல் அவன் மனைவி கூட உள்ளே வரக்கூடாது. அப்படி தானே எஸ்தர் புத்தகத்தில் அப்படி தானே படிக்கிறோம். ராஜா அழைக்காமல் அந்த ராஜாவின் மனைவி அரசி கூட உள்ளே நுழையக்கூடாது என்பது அந்த கால வழக்கம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11-16 வசனங்கள் படிச்சுப்பார். ஆனால் ராஜாவின் தாயார் என்ன செய்யலாம்? அவங்க தான் ராஜாத்தி. பைபிள் எங்கெல்லாம் ராஜாத்தின்னு இருக்கோ ராஜாவுடைய அம்மான்னு அர்த்தம், குயின் மதர். ஆனால் அந்த ராஜாவின் தாயார் மட்டும் தைரியமாக எப்போது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? உள்ளுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஒரு இடத்துல படித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, சாலமோன் ராஜா சிங்காசனத்தில் இருப்பார். தைரியமாக யார் போவா? பத்சேபால் உள்ளே போவான். அதோனியாவுக்காக அவன் ஒரு அக்கிரமமான விண்ணப்பம் கொண்டாந்துருப்பான். அதை பேசுகிறதுக்காக இவன் போவா, உள்ள தைரியமாக உள்ளே போவான். கலங்கி நின்ற அரசனுக்கு முன்பாக வந்து நின்ற இந்த ராஜாத்தி யார்? இந்த ராஜாத்தி நேபுகாத்நேச்சாருடைய மனைவி கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாருடைய மனைவின்றாங்க. இல்லை, அது நேபுகாத்நேச்சாரின் மகளும் நெபோனிடஸின் மனைவியும் பெல்ஷாத்சாரின் தாயாருமான நிடோகிரிஸ் என்ற பெண்மணி. சரிங்களா? அவள்தான்
அரசவையில் நுழைந்தாள். ராஜாவின் தாயார் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அங்கே பிரியமானவர்களே, தன் தகப்பன் நேபுகாத்நேச்சார் தானியேலை புரிந்து வைத்திருந்ததைப் போலவே அவனது மகளும் தானியேலை குறித்து உயர்வாக பேசினாள். நம்ம உள்ளே வந்து என்ன பேசினாங்க பாருங்களேன். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில், தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி நுழைஞ்சிட்டு பேசுகிறாங்க. 12ஆம் வசனம். ஓகே, 11. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சம் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அவனுக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 7 விஷயம் சொல்லுவான். தானியேலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? 7 காரியங்கள். அதை நீங்கள் 11ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, எப்படி இது அம்மா சொல்கிறாங்க? நெடுவகிரிஸ் இதே மாதிரி அவங்க அப்பாவும் சொன்னார். சரிங்களா? நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அந்த மரம் குறித்த சொப்பனத்தில் அவர் சொல்லுவார். 9ஆம் வசனம் பாருங்கள். தானியேல் 4:9. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தெஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாரு. அதைத்தான் அவர் மகளும் சொல்கிறான், நெடுவகிரிஸ்ன்னு சொல்கிறான். அப்போது புரஜாதியாரின் அரசவையில் மெய் தேவனை பற்றிய அறிவு எவ்வளோ அழகாக ஆழமாக பரவி இருந்திருக்கிறது. இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் மெய் தேவனை பற்றிய அறிவு நம் மூலமாக பரவுகிறதா? தானியேலின் வாழ்க்கை எத்தனை வல்லமையான சாட்சி பாருங்களேன். அம்மையார் எழுதுகிறாங்க, சாங்டிஃபைட் லைஃப், பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை என்ற புத்தகத்தில் 18ஆம் பக்கம். தீர்க்கதரிசி தானியேல் ஒரு சிறப்பு வாய்ந்த கதாபாத்திரம் ஆவார். ஞானத்தின் தேவனுடன் இணையும் போது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாற முடியும் என்பதற்கு அவர் ஒரு பிரகாசமான முன்மாதிரி. டேனியல் இஸ் a bright example. 3 இடத்துல சொல்கிறாங்க. ஒரு இடத்துல பிரைட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல ஷைனிங் எக்ஸாம்பிள்னு எழுதுவாங்க. ஷைனிங் எக்ஸாம்பிள். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள், பிரமிப்பூட்டும் முன்மாதிரி அப்படின்னு எழுதுவாங்க. இந்த பரிசுத்த தேவ மனுஷனுடைய சுருக்கமான வாழ்க்கை பதிவானது, சுருக்கமாக தான் சொல்லியிருக்கு பைபிளில், ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கிடையாது. சரிதானே? 94 வருஷம் தானியேல் வாழ்ந்தார். எல்லா கதையும் போடலை, ஆனால் முக்கியமான காரியங்கள். அந்த சுருக்கமான வாழ்க்கை பதிவானது பிற்காலத்தில், நம்ம காலத்தில் துன்பமும் சோதனையும் சகிக்கும்படி அழைக்கப்பட இருப்பவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் வாழ்க்கையை படிப்பது நமக்கு தேவன் தரக்கூடிய ஊக்கம். ஏன்? அவரை போல நாம் என்ன செய்யணும்? ஒரு பிரைட் எக்ஸாம்பிளாக இருக்கணும் என்று தேவன் அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த ராஜாத்தி வந்து அழகாக இந்தம்மா வந்தாங்க, திடீர்னு உள்ளே வந்தாங்க, சருன்னு வந்தாங்க, சருன்னு போயிட்டாங்க. அப்படி தானே? மின்னல் மாதிரி வந்தாங்க, மின்னல் மாதிரி போயிட்டாங்க. சரி தானே? என்ன சொல்லிட்டு போனாங்க? தானியேலை பற்றி அவரை கூப்பிடுப்பா, அவரெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்மை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி சொல்லப்பட முடியுமா என்று சிந்திக்கணும். நாலாவது நபர் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் யார் அப்படின்னா, நியாய தீர்ப்பை விவரித்தவர் தானியேல். டேனியல் ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கிரைப்டு. இவரை கூப்பிடுப்பா, உனக்கு சொல்லுவார், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து தானியேல் வர்றார். 5ஆம் அதிகாரம் வசனம் 13 29 வரைக்கும் படிக்கணும். அதில் படித்தீங்கன்னா இந்த ராஜா பெல்ஷாத்சார் தானியேலை பார்த்து பேசுகிறார். ஒரு வசனத்தை பாருங்களேன். 13ஆம் வசனம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன்னே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பெல்ஷாத்சார் என்ற இளம் அரசன் முதுபெரும் ஞானியான தானியேலை அற்பமாக பேசுகிறான். என்னுடைய தாத்தா
உன்னை ஒரு கைதியாக கொண்டு வந்த, நீ ஒரு கைதி தானே. சொல்ல போனால் இந்த பெல்ஷாத்சார் ஜட்டி போட்டு ஓடும் பொழுது உன்னை தூக்கி வளர்த்தவர் தானியேல். சரிதானே? அப்படி தான் வரும். இவருக்கு இப்போ 83 வயசு, அவனுக்கு எத்தனை வயசு? 36 வயசு. நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் ஒரு மிருகம் போல் இருந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தை நடத்தினவன் யாரு? இந்த தானியேல். இவனுக்கு தெரியாதா? பெல்ஷாத்சாருக்கு எவ்வளோ அற்பமாக பேசுகிறான் பார்த்தீங்களா? இப்போ 83 வயசு தானியேலுக்கு. கிட்டத்தட்ட சுமார் 70 ஆண்டுகள் இருந்துட்டார் பாபிலோனில். பிரியமானவர்களே, ஒரு பாடத்தை படிச்சுக்கணும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ பெரிய பதவியில் எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை பகைக்கும். சத்தியத்துக்காக நின்னோன்னா, சரிங்களா? சத்தியத்துக்காக நின்றால் இந்த உலகம் நம்மை பகைக்கும். சத்தியத்திற்காக நிற்கவில்லை என்றால் இந்த உலகம் நம்மை கொஞ்சி கொலவும். சரிங்களா? என்பது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஆனால் ஒருவேளை இவன் அற்பமாக இந்த ராஜா நினைச்சாலும் அகத்திமிர் இல்லாமல் அவர் தம்முடைய சேவை, அரசவை, அவசர சேவையை இனிதே செய்தார். யாரு? தானியேல். இந்த மன்னன் மதுவால் மயங்கி இருந்தாலும், மமதை கொண்டவனாய் அவன் பேசினாலும் அவனோட மரியாதையாகவே பேசினார் தானியேல். அதே சமயம் உண்மையை சொல்லவும் தானியேல் தயங்கவில்லை, பயப்படவும் இல்லை. அரசனின் சலுகைகளை கேட்டு அவன் பக்கம் சாய்ந்து விடவும் இல்லை. என்னென்ன சலுகைகள் சொன்ன ஏற்கனவே? 1 ரத்தாம்பர ஆடை, 2வது தங்கச்சங்கிலி, 3ஆம் அதிபதி. யார் 3ஆம் அதிபதி? தானியேல். யாருனாலும் சரி. முதல் அதிபதி யார்? நெபுகத்நேச்சர். அவர் தானே இணை அரசர். அவர் கூட அடுத்து யார்? இந்த பெல்ஷாத்சார். 3வது அடுத்து யார் தான்? தானியேல். அந்த மாதிரி 3ஆம் அதிபதி. இவை அனைத்தையும் தானியேல் சொல்லிட்டாரு. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்களேன். 5:17 வாசிக்கிறோம். தானியேல் 5:17 சிம்பிளாக சொல்லிடுவார். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும். ராஜாவே, எல்லாம் நீயே வச்சுக்கோ. உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். அதை யாருக்கா கொடுங்க ராஜா? தங்கச்சங்கிலி நீயே வச்சுக்கோ. 3ஆம் அதிபதி வேற யாருக்கா கொடு. உம்முடைய இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் சொன்ன தானியேல் லௌகீக கவர்ச்சிகளை துச்சமாய் எண்ணி தூசி போல தூக்கி எறிந்து விட்டான். இந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்குமாங்க? நமக்கு வரணும்ல அந்த ஆவி. உலகப் பொருட்களை பெரிதாக மதிக்காத ஆவி, ஒன்றுமில்லாத பதவிகளை பெரிதாக நினைக்கிற ஒரு ஆவி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தாத்தாவின் கடந்த கால சரித்திரத்தை பேரனுக்கு நினைப்பூட்டினார் தானியேல். நீங்கள் அந்த பகுதியெல்லாம் படிச்சு பாருங்க. இந்த நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் அவர் எப்படி ஒரு மிருகம் போல் இருந்தார், புள்ளை மேய்ந்தார், பணியிலே நனைந்தார், எப்படி அவருடைய நிலைமை இருந்துச்சு, எல்லாம் விளக்கமாக சொல்கிறார். எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பாருங்க. இதெல்லாம் இந்த இந்த பெல்ஷாத்சாருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? வசனம் பாருங்களேன். வசனம் ஓகே 5ஆம் அதிகாரம் 22 படிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும், இதெல்லாம் உமக்கு தெரியும், அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் அப்படின்னு வாசிக்கும். இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அதாங்க ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அந்த கிறிஸ்து ஆவி அதுதான். தாத்தாட்ட இருந்த அதே ஆவி பேரங்கிட்ட இருக்கு. பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் மரிக்கும் போது பெல்ஷாத்சாருக்கு 14 வயசு. பெல்ஷாத்சார் 14 வயசு, ஒரு டீனேஜர். ராஜ வம்சத்தில் வந்த அவனுக்கு, இந்த பெல்ஷாத்சாருக்கு தன் தாத்தாவுக்கு நடந்ததெல்லாம் நல்லா தெரியும். அதான் படித்தோம் 5:22. நேபுகாத்நேச்சார் விக்கிரக ஆராதனைக்காரன், ஆணவக்காரன் என்றால் பேரன் அதற்கு மேலும் ஒருபடி சென்று பரிசுத்த பாத்திரங்களை பரிசுத்த குலைச்சலான விதத்தில் பயன்படுத்தி எருசலேமின் தேவனை இழிவுபடுத்தினான்.
எருசலேமின் மக்களையும் தானியேலையும் கேவலமாக பேசினான். அப்படி தானே? எருசலேமின் தேவனையும் இழிவுபடுத்தினான். அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு ஒரு இடத்துல புஸ்தகத்தில், யோபு புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 20ஆம் அதிகாரம் 4 to 7 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டது அப்படியே இந்த பெல்ஷாத்சாருக்கு பொருந்தும். வாசிக்கலாமா? யோபு 20:4 துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும், அவன் கம்பீரம் எவ்வளோ நேரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. ஆதியிலேருந்து இப்படித்தான். எப்போ ஒரு மனுஷன் கர்வம் பெருமை கொள்கிறானோ ஒரு நிமிஷம்தான் அவன் வாழ்க்கை ஒன்றுலாம் போயிடும். தொடர்ந்து பாருங்க. அவனுடைய மேன்மை வானபரியந்து உயர்ந்தாலும், அவனுடைய தலை மேகங்கள் மட்டுமே எட்டினாலும், அவன் தன் மலத்தை போல, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவன் தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே? அதான் யாருக்கு நடந்துச்சு? பெல்ஷாத்சாருக்கு நடந்துச்சு. உன்னதமான தேவனே, சகலத்தையும் ஆளுகிறவர், நமது சுவாசம் அவர் கையில் இருக்கிறது, நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரி ஆண்டவர்தான் என்று இவனும் உணரணும். யார்? பெல்ஷாத்சார். அதுக்குத்தான் நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டு 7 வருஷம் கொடுத்தார். அவன் உணர்ந்துட்டான். ஆனால் இந்த பேரன் பெல்ஷாத்சார் உணராமல் தான் இன்னும் நெடுநாள் வாழ்வேன், பாபிலோனை எவரும் தகர்க்க இயலாது என்ற வரட்டு துணிச்சலில் செயல்பட்டான் பெல்ஷாத்சார். ஆனால் அந்த ராத்திரியிலேயே பரலோகம் கடுமையான நியாய தீர்ப்பை செலுத்தியது. ஒருத்தர் தான் புதிய ஏற்பாட்டில் ஊமை ஆண்டு சொன்னார்ல, ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய விளைச்சல் இருந்தது, களஞ்சியங்கள்லாம் நிறைய பூர்ணமாகி விட்டது. என்ன நினச்சானா, நான் என் களஞ்சியங்கள் இடிச்சு நினச்சி போகிறேன், நான் இன்னும் பெருசாக கட்ட போகிறேன். ஆண்டு சொன்னார், மதிகேடனே, அதானே சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கி நைட்டு நீ செத்தேன்னா இவையெல்லாம் யாருடையதாகும்? லூக்கா 12:16-21 வரைக்கும் நம்ம அதை பற்றி படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம மற்றவர்களை ஏமாற்றி அநியாயமாக கையெழுத்தை மாற்றி போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி பேப்பரை மாற்றி பத்திரத்தை மாற்றி ஏதாவது ஏடாகூடம் பண்ணி பித்தலாட்ட வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் ஆண்டு அடித்தார்னா இவைகளெல்லாம் யாருடையவையாகும்? அடுத்த பைபிள் சொல்லுது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கடுமையான நியாய தீர்ப்பை செலுத்தினார். அரண்மனை சுவரில் அக்கினி சொற்கள், அதில் வந்த அந்த மென்ன தெக்கேல் உப்பாரிசின் இந்த வார்த்தைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா வேத அறிஞர்கள், அதில் இருக்கிற அந்த வார்த்தைகள் அராமிக் மொழிக்கு ஒத்து இருக்கிறது, அது அராமிக் மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிரியமானவர்களே, மெனே என்றால் நம்பர்டு, எண்ணப்பட்டது. அது 2 தடவை ஆண்டு சொல்கிறார். தெக்கேல் என்றால் நிறுக்கப்பட்டது. உப்பார்சீன் என்றால் பிரிக்கப்பட்டது, டிவைடட். நம்பர்டு வெய்ட் அண்ட் டிவைடட். எண்ணப்பட்டது, நிறுக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. இதாங்க வந்த செய்தி. SMS மாதிரி வந்துருச்சு. ஏன் 2 தடவை மெனே இருமுறை வருவது? ஏனென்றால் பாபிலோனின் முடிவு, அழிவு நிச்சயம் என்று உணர்த்துவதற்காக. ஒரு வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம் படித்தோன்னா, பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரே தரிசனத்தை 2 முறை காட்டுவார். அப்படி தானே? 2 விதமாக காட்டுவார். சரிங்களா? இது நிச்சயமாக நடக்கும் என்பதற்காகவே மன்னனுக்கு இந்த சொப்பனம் ரெட்டித்தது அப்படின்னு பார்வோன் யோசேப்பு சொல்லுவார். அதனால் 2 முறை காட்டுறார். பெல்ஷாத்சார், நிச்சயமாக உன் வாழ்க்கை, உன் ராஜ்யம் முடிஞ்சு. நம்மளை ஆண்டவர் 2 முறை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? சரிதானே? நிறைய பேர் ஆண்டவர் 2 முறை கூப்பிட்டுருக்காரு. யாக்கோபே யாக்கோபே, மோசே பைபிளில் இருக்கு. மார்த்தாளே இப்படி 2 மனசாக இருக்கியம்மா, உட்கார மாட்டேங்கிறிய, ஓடிக்கிட்டே இருக்கிறிய, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறிய, சமைச்சிக்கிட்டே இருக்கியம்மா, ஆஃபீஸ்னு ஓடுறேன், உட்கார மாட்டேங்கிறிய, மார்த்தாளே. ஒருவேளை நம்மளை ஆண்டு 2 முறை அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? இந்த அரசன் பெல்ஷாத்சார் தேவனின் பார்வையில்
குறைவுபட்டிருந்ததால் அவனுக்கும் அவன் ராஜ்யத்துக்கு முடிவு நிச்சயம். யார் மூலமாக முடிவு வரும்? மூன்றாம் வார்த்தையில் அதற்கு பதில். மூன்றாம் வார்த்தை என்ன? உபார்சீன். உபார்சீன் என்ற பன்மை சொல், ஒரு ப்ளூரல் வேர்டு. அந்த பன்மை வார்த்தைக்கு பிரிக்கப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் பெர்சியா என்ற இன்னொரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ரெண்டு அர்த்தம். உபார்சீன் என்றால் ஒன்று பிரிக்கப்பட்டது, இன்னொன்று பெர்சியா என்று பொருள். அதாவது மேதிய பெர்சியரால் பாபிலோன் பிரிக்கப்படும் என்று பொருள். மூன்றாம் வார்த்தையின் விளக்கத்தை தானியேல் சொல்லி முடித்ததும், பெரேஸ் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை அவன் சொல்லி முடிக்கவும், அரசன் உடனே அவனை என்ன செய்தானா? மூன்றாம் அதிபதி ஆக்கினான். இவன் உடனே என்ன பண்ணியிருக்கு? இந்த ராஜா முழங்கால் படிட்டு என்ன செஞ்சிருக்கு? மனம் திரும்பி அவன் ப்ரே பண்ணியிருக்கணும். சரிதானே? அந்த சிம்சோன் பண்ண மாதிரி இவன் அதை பண்ணலை. நான் சொன்ன வார்த்தையை காப்பாந்து சொல்லிட்டு தானியேலை மூன்றாம் அதிபதி ஆக்கினான். தானியேல் அதை ஏற்றுக்கிறார். சரிங்களா? பொறுமையாக இருந்துட்டார். இந்த இடத்துல அவர் ரெஃப்யூஸ் பண்ணலை. ஏன் தெரியுமா? அடுத்த ராஜ்யம் வரும்பொழுது ஒருத்தர் கண்ட்ரோலில் இருந்தால் தான் ராஜ்யத்தை என்ன செஞ்சிட மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக எல்லாரையும் அழிச்சிட மாட்டாங்க. சரிங்களா? அதனால் தானியேல் அதை ஏற்றுக்கொண்டார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் பாபிலோனின் கடைசி இரவு என்று தானியேலுக்கு நன்றாக தெரியும். வெற்றியாளர்கள் எதிரிகள் எவரையும் வழக்கமாக விட்டு வைக்க மாட்டார்கள். ஆனால் தானியேல் மேதியா பெர்சியா வெற்றி வாகை சூடும் என்று கூறுவதை கேட்டதுமே அவர்கள், அந்த மேதிய பெர்சியர்கள், அரசனையும் எல்லாரையும் கொன்றார்கள். ஆனால் யாரை கொள்ளலை? தானியேலை கொள்ளலை. ஏன்னா தானியேல் என்ன செய்கிறாரு? மேதிய பெர்சியருக்கு சாதமாக தான் பேசுகிறார். தானியேலும் பாதுகாப்பாய் இருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, முதியோரை மதியாதவன் சீக்கிரத்திலேயே முடிவடைந்து போவான். பெல்ஷாத்சார் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம். பெல்ஷாத்சார் நேபுகாத் நேச்சாரின் அனுபவத்தையும் மதிக்கலை, தானியேலின் அகவை வயதையும் மதிக்கல். வாலிப பிள்ளைகள் எல்லாருமே முதியோர்களை மதிக்க வேண்டும். ஆயினும் அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது. சரிங்களா? நேபுகாத் நேச்சார் தப்பு பண்ணார் தான், இவன் திருந்தி இருக்கணும் பாடம் படித்து. யார்? பெல்ஷாத்சார். அந்த பாடத்தை அவன் படிக்கலை. பாருங்க, நேபுகாத் நேச்சாரை மதிக்கலை, தானியேலை மதிக்கலை. முடிவு என்ன ஆயிற்று? முதியோரை மதியாதவன் அவன் ராஜாங்கமும் நாசமடையும். பாபிலோன் மேதிய பெர்சியரால் பிரிக்கப்பட்டது. முதியோரின் ஆலோசனை ஏற்காத ரெகொபெயாம், சாலமனுடைய மகன், அவன் காலத்தில், அவன் ஆட்சியில் இஸ்ரவேல் ராஜ்யம் 2 துண்டாக பிரிக்கப்பட்டது. புரியுது உங்களுக்கு? அதை தாண்டியெல்லாம் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்துலையும் பார்க்குறோம். கடைசி 5வதாக நியாய தீர்ப்பை அளித்தவர் யார்? இந்த நியாய தீர்ப்பை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, எழுத்து மூலமாக காட்டுறாரு. ராஜாத்தி வந்து தானியேலை வர சொல்லுன்றாரு. தானியேல் வர்றாரு, விளக்கமாக எல்லாம் சொல்லிடுறாரு. அப்படி சொல்லி முடித்தோடனே நிறைவேற்றுவதற்கு அடுத்து யார் வர்றான்? தரியு வருகிறான். ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்ட். கடைசி 2 வசனங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறோம். அன்று ராத்திரியில் கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மேதியனாகிய தரியு யாருன்னா, பெர்ஷிய இளவரசனான கோரேசின் தாய்மாமன். இந்த தரியுவை 2ஆம் சயாக்சரஸ் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பெல்ஷாத்சாருக்கு பின் மேதியனான தரியு அரசனானான் என்பதுதான் உண்மை. பாபிலோனின் வீழ்ச்சிக்கு, மேதிய பெர்ஷியாவின் வெற்றிக்கு வித்திட்ட பெர்ஷிய இளவரசன் கோரேஸ் என்பது தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும், இந்த கோரேஸின் ஆலோசனைப்படிதான், அவனுடைய முற்றுகை ஏற்பாடுகளின் அடிப்படையில் தான் பாபிலோன் கைப்பற்றப்பட்டது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி 200 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லி வச்சிட்டார். சரிங்களா? நீங்கள் அதை படிக்கணுன்னா ஏசாயா 44 அதிகாரம் 28லேருந்து 45 அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்க. சரிங்களா? நீங்கள் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு 150 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேரை சொல்லி வச்சிட்டார். கோரேஸ்னு ஒருத்தன் வருவான். அவன் தான் என்ன செய்வான்? பாபிலோனை, அந்த ஐப்ராத் நதி வற்றி போகும்படி செய்வான். அப்படிலாம் ஆண்டு முன்னாடி சொல்லியிருக்கிறார். ஏசாயா 44, 45 அந்த அதிகாரங்களில். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எருசலேம்
எருசலேமின் தீர்க்கதரிசிகளான 2 பேர், எரேமியா, ஏசாயா, அந்த 2 பேரும் மாபெரும் தீர்க்கதரிசிகள் பாபிலோன் வீழ்ச்சியை அவர்கள் முன்னுரைத்திருக்கிறார்கள். ஏசாயா 13, 14 அதிகாரங்கள், ஏசாயா 47 அதிகாரம், எரேமியா 50, 51 இந்த அதிகாரங்களிலெல்லாம் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன ஒரு பாடம் படிக்கிறோன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாக ஒரு தனி நபரோ அல்லது ஒரு தேசமோ ஒரு குடும்பமோ எதனாலும் சரி தன்னுடைய அக்கிரம பாத்திரத்தை நிரப்பும் பொழுது, ஆண்டவருடைய உணர்த்துதல் கேட்காம அவருடைய எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளாமல் அக்கிரம பாத்திரத்தின் அளவை எட்டும் பொழுது, தனிநபரோ குடும்பமோ தேசமோ எதுனாலும் சரி, யாருனாலும் சரி, ஆண்டு நினச்சி வரான் அந்த நபரை, அந்த குடும்பத்தை, அந்த தேசத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார். அதான் நம்ம தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிற ஒரு பாடம். கடைசி ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். பண்டைய பாபிலோன் அழிந்து போனதுன்னு, அதை பற்றி அழியோன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தோம், ஏசாயா, எரேமியா. அதே போல் நம்ம வெளிப்படுத்தல் 17, 18 அதிகாரங்கள் படித்தால் இன்னொரு பாபிலோன் இருக்குது. என்ன பாபிலோன்? ஆவிக்குரிய பாபிலோன், மிஸ்டீரியஸ் பாபிலோன், மர்ம பாபிலோன் அப்படின்னு பார்க்குறோம், மகா பாபிலோன். பிரியமானவர்களே, அந்த பண்டைய பாபிலோனை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே எங்கே நிறைவேறும்? நிறைவேறிச்சு அப்படியே பெல்ஷாத்சார் காலத்தில், அது அப்படியே கடைசி நாட்களிலும் நிறைவேறும். பிரியமானவர்களே, தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் எந்த இயக்கமானாலும் சரி, இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு அருவருப்பான கள்ள உபதேசங்களை பின்பற்றி கொண்டிருக்கும் எந்த அமைப்பானாலும் சரி, அதுவும் ஒரு ஆவிக்குரிய பாபிலோன் தான். ஒரு அட்டவணை குயிக்காக சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். பாருங்களேன், என்ன இருக்குது பழைய ஏற்பாட்டில் அந்த உண்மையான பாபிலோன் பற்றி, அது எப்படி எதிர்காலத்தில் எப்படி நிறைவேறும். திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவரே அப்படின்னு படிக்கிறோம். எரேமியா 51, 13 ஐப்ராத் நதி ஓடிச்சில்ல, ஐப்ராத் நதிக்கு மேலே தான் இதை கட்டியிருந்தாங்க, சரிங்களா? அது சுற்றில் தான் கட்டியிருந்தாங்க பாபிலோன். அதே போல் முடிவு கால பாபிலோன் பாருங்களேன், வெளிப்படுத்தல் 17:1 திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி, போப்பு மார்க்கம், அதற்கு ஆதரவாக இருக்கிற ஜனங்கள், தண்ணீர் என்றால் ஜனங்கள், சரிங்களா? 2வது கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் பாபிலோன் படித்தோம், எரேமியா 51:7. அதே போல் வெளிப்படுத்தல் 17:4 முடிவு கால பாபிலோன் பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். 3வது பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது அப்படின்னு எரேமியா 51:8 சொல்லி வச்சாரு, அப்படியே நடந்துச்சு. கடைசியில் பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:8 பாபிலோன் மகாநகரம் விழுந்தது 2ஆம் தூது அதுதான். 4வது அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, எல்லாரும் குடித்தாங்க அந்த கடைசி இரவியில் பாபிலோனில். அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், எரேமியா 51:7 அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. பாருங்களேன், கடைசி பாபிலோன் தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே இந்த மகா பாபிலோன் போப்பு மார்க்கத்தின் வழியாக வரக்கூடிய கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை எல்லாம் நிரப்பி இருக்கிறது. 5வது என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன், நான் விதவையாவதில்லை. ஏசாயா 47 படிக்கிறோம். நேபுகாத்நேச்சர் அப்படி தான் நினைச்சாரு, பெல்ஷாத்சார் அப்படி தானே நினைச்சான் பெருமையா. நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல. வெளிப்படுத்தல் 18:7 கத்தோலிக் சபை சொல்லுது, நான் தாய், நாங்கள் தாங்க தாய் சபை சொல்கிறாங்கல்ல. ஆவிக்குரிய பாபிலோன். 6வது என் ஜனங்களே நீங்கள் அதில் நடுவில் இருந்து புறப்படுங்கள். எரேமியா 50:45 பாபிலோனுக்கு ஆண்டவர் அந்த எச்சரிப்பை கொடுக்குறார், சரிங்களா? அதுக்குள்ளே இருந்த ஆண்டோடைய ஜனங்கள் கொல்லப்பட்டார்களா? பாபிலோனுக்கு கைதிகளாக நேபுகாத்நேச்சாரால் கொண்டு வரப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்களா? இல்லை, ஆண்டவங்களை காப்பாற்றினர். தானியேல் மற்றவருடைய ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றினர். அதே போல் முடிவுகால பாபிலோன், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற அழைப்பை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும் உலகத்துக்கு. வெளிப்படுத்தல் 18:4. 7வது காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். ஏசாயா 13:21. இன்னைக்கு பாபிலோன் அப்படித்தான் கிடக்குங்க, மண்மேடாக கிடக்கு, அங்கே ஒன்றுமே கிடையாது. அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. வெளிப்படுத்தல் 18:2 படிக்கிறோம். கடைசி காலத்தில் இந்த ஞாயிறு சட்டம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா
சபைகளுடைய நிலைமை எப்படி இருக்குமா? சத்தியத்தை பின்பற்றாத சபைகள் நிலைமை எப்படி இருக்கும்? பேய் வீடு மாதிரி ஆயிருமா? சரிங்களா? சரி, 8, 9, 10 கடைசியாக 3 காரியங்கள். 8வது என்ன படிக்கிறோம்? அதன் விழுகையால் வானமும் பூமியும் கம்பீரிக்கும். எரேமியா 51:48 படிக்கிறோம். முடிவுகால பாபிலோன் அவளது விழுகையால் பரலோகமும் பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் களி கூறுவார்கள். வெளிப்படுத்தல் 18:20. 9, அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். பழைய பாபிலோன். எரேமியா 51:58 படிக்கிறோம். கடைசி பாபிலோன் அவள் அக்கினினாலே சுட்டெரிக்கப்படுவாள். வெளிப்படுத்தல் 18:8. பிரியமானவர்களே, பண்டைய பாபிலோன் கதை ஏதோ சும்மா ஒரு சரித்திர சம்பவம் நினச்சிடக்கூடாது. இனிமேல் நடக்க போகிறவைகளின் நிழலாட்டம். 10வது, ஒரு கல்லை போல பாபிலோன் முழுகி போகும். போச்சு. எரேமியா 51:64. என்னெல்லாம் அழகுபடுத்தினார் நேபுகாத்நேச்சார், இன்னைக்கெல்லாம் ஒன்றுலாம் போச்சு. அதே போல் முடிவுகால பாபிலோன் பெரிய இயந்திரக்கல்லை சமுத்திரத்தில் எரிந்து இப்படியே பாபிலோன் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். வெளிப்படுத்தல் 18:21. கவனிச்சிங்களா? அப்போது பழைய பாபிலோன் இப்போ இருக்கிற ஆவிக்குரிய பாபிலோனை சுட்டி காட்டுகிறது. பழைய பாபிலோன் அழிந்தது போல இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பாபிலோன் சீக்கிரத்திலே முடிவை, தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பண்டைய பாபிலோன் இன்று மண்மேடுகளாக கிடக்கிறதுன்னு எரேமியா 51:37 வாசிக்கிறோம். நவீன மகா பாபிலோனுக்கும் கடைசி இரவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு ஒரு கடைசி இரவு இருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் ஒரு கடைசி இரவு என்னைக்கு வேண்டுமானாலும் வரலாம். இன்னைக்கு நைட்டு கூட வரலாம். ஆனால் நியாய தீர்ப்பின் 3 வரி செய்தியை அதன்னு சொன்னார். மெனே, உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல், தராசில் இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். 3வது உபார்சின், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. 3 வரி செய்திகளை தானியேல் முத்தூது மாதிரி அறிவிச்சிட்டாருங்க அந்த பாபிலோனுக்கு. விளங்குது அவங்களுக்கு? அதே போல நாம் இந்த உலகத்தில் முத்தூதை அறிவித்து, வெளிப்படுத்தல் 14:6 முதல் 12 வரை சொல்லப்பட்டிருக்கிற முத்தூதை அறிவித்து ஆண்டுடைய ஜனத்தை ஆவிக்குரிய பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி அழைக்கும் கடைசி ஊழியத்தை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. இந்த உலகம் என்ற இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பாபிலோனில் தானியேல் மாதிரி யாருங்க? நீங்களும் நானும் தான். அந்த பாபிலோனில் சுமார் 70 ஆண்டுகள், இப்போ அவருக்கு 83 வயசு, சுமார் 70 ஆண்டுகள் அவ்வளவு இந்த தானியேல் பரிசுத்தமானவராக அந்த களியாட்டத்தில் அந்த விருந்தில் இருந்தார். தானியேல் இல்லை, அவர் கூப்பிட்டாங்க, வந்தார். சரிங்களா? அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இந்த உலக களியாட்டங்கள் அவன் சிக்கிக்கிற மாட்டான். அவன் தனியாக இருப்பான். 70 வருஷம் அந்த தானியேல், அந்த கிழவன் தானியேலால் ஆண்டவருக்காக நிற்க முடிந்திருக்கும் என்று சொன்னால் ஏன் உங்களால் என்னால் முடியாது? நிறைய பேர் நம்ம சர்ச்சில் கண்ணால் பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு வரும்பொழுது நகை போட மாட்டோம், வெளியில் போயிட்டோன்னா நகையை மாட்டிக்கிறது. குப்பை கொட்டை வரும்பொழுது, இந்த அந்த ரோட்டுக்கிட்ட, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட குப்பை கொட்டை வரும்போது பார்த்தீங்கன்னா நகை இருக்குது காதில். சர்ச்சுக்கு வரும்போது ஏன் இந்த நாடகம்? பிரியமானவர்களே, உலகத்தினுடைய பாதிப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் தானியேல்கிட்ட இல்லை. தானியேலை போல பாட்டு பாடுறோம்ல, பாடுவோம், இன்றைக்கும் பாடுவோம். தானியேலை போல தைரியம் காட்டுவோம், பயமின்றி ஊக்கமாய் உண்மை பிடிப்போம். எங்கள் மகா பரிசுத்தம் நிறைந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மகத்துவமான பரிசுத்தமான மகிமையுள்ள ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மாபெரும் கிருபையினாலும் முடிவில்லாத இரக்கங்களினாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுக்கு இந்த வார நெடுகிலும் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, கடந்த வாரத்தில் முடிந்து போனவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் நாங்களோ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். உம்முடைய சுத்த கிருபை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற எங்களுக்கு முன்பாக மாபெரும் கடமை இருக்கிறது. இந்த உலகமாகிய பாபிலோனில் நாங்களே தானியேல்களாக தைரியம் காட்ட வேண்டும். சத்தியத்திற்காக, உண்மைக்காக
உறுதியாய் நிற்க வேண்டும் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த முதிய தானியேல் மூலமாக முடிவு காலத்தில் இருக்கிற எங்களுக்கு எத்தனை அருமையான பாடங்கள் கர்த்தாவே கருத்தாய் கற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்க இருதயத்தை சாய்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்கிட்ட இருக்கக்கூடிய தேவன் விரும்பாத ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு தகாத அசுத்தங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் காலத்தில் இருக்கிற எங்களை ஆண்டவர் உணர்த்தி உம்முடைய ஆவியினால் நிரப்பி செம்மையான வழியிலே நடத்தி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கே ஆகிலும் அசுத்தங்களிலே சிக்குண்டிருப்போம் என்றால், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வேதனையோடு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, அந்த சிக்கல்களிலிருந்தெல்லாம் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நியாய தீர்ப்பை மறந்து போய் மனம் போன போக்கிலே பெல்ஷாத்சாரை போல நடக்கிற பாவ மனநிலை எங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரே, இந்த இரவிலே எங்கள் சுவரிலே, எங்கள் வீட்டு சுவரிலே என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து என்ன எழுதப்படும் என்று நாங்கள் யோசித்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் தேவாவியானவர் தொடுவீராக. ஆண்டவரே, முதியோர்களை மதியாமல் மனம் போன போக்கில் போகிறவர்கள் மடிவார்கள் என்பதை நாங்கள் பாடமாக படித்தோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற முதியோர்களை, சபையில் இருக்கிற முதியோர்களை மதிக்கவும், அவர்கள் நல்ல ஆலோசனைகளை கடைபிடிக்கவும், ஒருவேளை முதியோர்களிடத்திலும் தவறு இருக்கலாம், அந்த தவறுகளில் நாங்கள் சிக்காமல் விலகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. இந்த உலகத்தில் தானியேல் எப்படி அந்த 3 செய்திகளை அந்த மன்னனுக்கும் அங்கிருந்த எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அறிவித்தானோ, அதுபோல தகப்பனே, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான திரள் கூட்டத்திற்கு முத்துவதை அறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களையும் ஒரு தானியேலாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளிலே பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, சுகவீனத்தோடு யாராகிலும் வந்திருந்தால் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம், பலன், தைரியம், உற்சாகம் கொடுத்து நீர் அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். உமக்கு மகிமையாய் எங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, குடும்பமாக, ஆண்டவரே சபையாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும், கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்க வாஞ்சிக்கிற, ஒப்படைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.